இந்தியாவிலேயே குதிரை வண்டியில சாரட்டு வண்டியில படப்பட்டி எடுத்துட்டு போறது ஒரே ஹீரோ விஜய்க்கு தான்ங்கிற ஒரு பேர் ஒரு உதாரணம் இது. அதுக்கு பின்னால் இருந்து உழைச்சது யாருன்னா அது நான் தான் உழைச்சிருக்கேன். அது அவங்க அப்பா இப்பவும் யார்கிட்டையும் கேளுங்க, எல்லாருக்கும் சொல்லுவாங்க ரசிகர் மன்றத்தில் உள்ளவங்க. இப்படி பல வேலைகள் பார்த்துருக்கு சார் பின்னால இருந்து. இது ஒண்ணுதான் சொல்ல முடியுமா இல்ல வேற ஏதாவது? 1000 விஷயங்கள் சொல்ல முடியும் சார். இதில் அடுக்க முடியாது. நான் சொன்னதுலாம் ஒரு நல்ல படங்கள்னா வெளியூர்ல போய் படம் பார்ப்போம் சார். வெளியூர்ல திருப்பதிக்கு விடிய காலம் 5 மணிக்கு போயிடும் சார். திருப்பதியில பார்த்து 4 படம் பார்த்துட்டு வந்துடும் ஒரே நாள். அதில் ஏதாவது நல்ல படம் வந்தால் டக்குனி வந்து சார்கிட்ட சொல்லுவேன், சார் இந்த படத்தை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ ஒரு இடத்துல இப்போ பூவே உனக்காக படம் வரதுக்கெல்லாம் சந்திரசேகர் சார்கிட்ட இப்படி ஒரு கதை இருக்கு சார் அப்படி சொல்லி கொடுத்ததே நான் தான் சார். ஆனா பூவே உனக்கா படத்துல டைரக்டர் விக்ரமனுக்கும் விஜய்க்கும் சண்டைலாம் வந்துச்சு. பூவே உனக்காக இல்லை சார், இன்னொரு படத்துல தான் சண்டை இருக்குது. பூவே உனக்காக சண்டை வரல. பூவே உனக்காக ஒரு படம் வரலன்னா விஜயோட கேரியருக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு மக்கள்கிட்ட ஒரு ஒரு குடும்பத்தார் கிட்ட ஒரு பெரிய செல்வாக்கு உருவாகுது. இந்த விஜய்க்குமே விக்ரமனுக்கு நடுவில் ஒரு ஒரு இது வந்து ஒரு பிரிவு ஏற்பட்டு எஸ்ஐசி தான் உள்ள போய் சமாதானப்படுத்த. அது இன்னொரு படத்துல சார். அந்த படத்துல அந்த படம் அதோட நின்றுச்சு. அது நின்றுச்சு இல்ல. அந்த மாதிரி ஒரு டைரக்டரே அவரு வந்து அதாவது சார் பொதுவாகவே எல்லாத்தையும் மதிக்க தெரியணும் சார். வளரும்போது அதாவது பதவி வரும்போது பணிவு வர வேண்டும்னு எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும். நீ உச்சத்துக்கு போக உச்சத்துக்கு போகிறதுக்கு என்னன்னா பணிவு வரணும். முதல்ல பிறரை மதிக்க தெரியணும்.